வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பட்ட முக்கியமான கனடிய தமிழ் செய்திகளை தான் இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக விரிவான செய்திகளை பார்க்கலாம். நேர்களே, கனடாவுக்கு இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான சவால் என்ன அப்படி என்று சொன்னால், நிரந்தரமான நட்பு நாடுகள் தற்போது இல்லையா என்கின்ற ஒரு கேள்விதான் அந்த சவாலாக இருக்கின்றது. அதாவது அமெரிக்காவுடன் தற்போது கனடாவுக்கு இருக்கின்ற ஒரு பொருளாதார நெருக்கடி நிலை என்பது கனடாவினுடைய எதிர்கால பொருளாதார திட்டங்களுக்கு ஒரு பேரிடியாக இருக்கின்றது. இந்த நிலையில் தான் கனடாவினுடைய ஏற்றுமதியை 2035 ஆண்டுக்குள்ளே அமெரிக்கா இல்லாத பிற உலக நாடுகளுக்கு 2 மடங்காக அதிகரிக்கின்ற ஒரு இலக்குடன் வான்கூவர் துறைமுக நுழைவாயில் வியூக திட்டம், அதாவது போர்ட் ஆஃப் வான்கூவர் கேட்வே ஸ்ட்ராட்டஜி என்கின்ற ஒரு திட்டத்தை தற்போது பிரதான திட்டங்களுக்கான அலுவலகத்திற்கு மாற்றி இருப்பதாக மத்திய போக்குவரத்து துறை அமைச்சரான ஸ்டீவன் மெக்கின்னன் தெரிவித்திருக்கின்றார். இந்த திட்டத்தின் முக்கிய அங்கமாக ரொபர்ட்ஸ் பேங்க் டெர்மினல் 2 எனப்படுகின்ற ஒரு திட்டம் வருகின்றது. 27 பழங்குடியின அமைப்புகளுடனான வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அனுமதிகளை இந்த திட்டம் பெற்றிருக்கின்றது. இந்த திட்டமானது துறைமுகத்தினுடைய சரக்கு கையாளுகின்ற திறனை சுமார் 50% அதிகரிக்கும் என்றும், விநியோக சங்கிலி முழுவதும் பல்லாயிரக்கணக்கான புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். நிச்சயமாக கனடாவினுடைய வெளிநாட்டு உள்நாட்டு பொருளாதாரத்தை மிக பெரிய அளவிலே இது மாற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல கனடா இன்னும் ஒரு அதிரடியான ஒரு முடிவையும் எடுத்திருக்கின்றது. கனடாவினுடைய பிரதமர் மார்க் கார்னே ஒன்டாரியோவினுடைய வின்ஸ்டர் மற்றும் டெட்ராய்ட் நகரங்களை இணைக்கின்ற புதிய கோர்டிஹோப் சர்வதேச பாலத்தினுடைய சுங்க கட்டணம் குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். $6.4 பில்லியன் செலவிலே கட்டப்பட்டிருக்கின்ற இந்த பாலத்தினுடைய கட்டுமான கடனை முழுமையாக திருப்பி செலுத்தும் வரை சுங்க கட்டண வரிவாயில் அமெரிக்காவிற்கு எந்த பங்கும் வழங்கப்பட மாட்டாது என்று மாக்கானே திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார். கடன் அடைக்கப்பட்டதன் பின்னரே அடுத்த 15 ஆண்டுகளுக்கு இரு நாடுகளுக்கும் இடையே நிகர வருவாயை பகிர்ந்து கொள்ளும் நடைமுறை தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதேபோல அல்பர்டாவினுடைய மாகாண பிரீமியர் டேனியல் ஸ்மித் கல்கரி இடைத்தேர்தல் தற்போதைக்கு நடைபெறாது என்று அறிவித்திருக்கின்றார். மாகாண மற்றும் தேசிய அளவிலான அரசியல் நிகழ்வுகள் பரபரப்பாக சென்று கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலே மக்கள் அரசியலில் முழுமையாக கவனம் செலுத்துவதற்கான நேரம் வரும் வரை இந்த தேர்தல் தள்ளி வைக்கப்படுவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். தற்போதைய பரபரப்பான மாகாண மற்றும் தேசிய அரசியல் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது. இதே போல இன்னும் ஒரு விடயம் பார்த்தமாக இருந்தால், கனடா முழுவதும் திறன்மிகு தொழிலாளர்களினுடைய பற்றாக்குறையை போக்குகின்ற வகையிலே ஒன்றிய அரசானது $2 பில்லியன் மதிப்பிலான புதிய நிதியுதவி திட்டத்தை அறிவித்திருக்கின்றது. இதன்படி கட்டுமானத்துறை, உற்பத்தி மற்றும் உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு தேவையான 1 லட்சம் புதிய ரெட் சீல் எனப்படுகின்ற கேட்டகரியிலே இருக்கின்ற ஸ்கில்ட் லேபர்களை பயிற்றுவிக்கவும் பணியமர்த்தவும் திட்டமிடப்பட்டிருக்கின்றது. இதற்காக அனைத்து மாகாணங்கள் மற்றும் பிரதேசங்களுடன் தனித்தனி இருதரப்பு ஒப்பந்தங்களை மத்திய அரசு முன்னெடுக்க இருக்கின்றது. இது நிச்சயமாக உள்ளூர் வேலை வாய்ப்புகளிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, அதிகரிப்பை, வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. அடுத்த ஒரு முக்கியமான விடயத்தை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, கல்கரி காவல்துறையினுடைய காவலில் இருந்த ஒருவர் உயிரிழந்த சம்பவம் குறித்து அல்பர்டா தீவிர சம்பவங்கள் விசாரணை குழு எனப்படுகின்ற ASIRT தனது விசாரணையை தொடங்கி இருக்கின்றது. ஜூலை 11ஆம் தேதி அபர்கோப் சாலையில் ஆயுதத்துடன் வீடு புகுந்து திருட முயன்றதாக வந்த புகாரின் பேரிலே போலீசார் அங்கு விரைந்தார்கள். தப்பியோடிய சந்தேக நபர் ஒருவரை பிடித்து கைது செய்ய முற்பட்ட வேளை அவர் அதிகாரிகளை தாக்கியதால் போலீசார் டீசரை பயன்படுத்தினார்கள். அந்த டீசரை பயன்படுத்தி சிறிது நேரத்திலேயே உடல் நல குறைவு ஏற்பட்ட அந்த நபர் மருத்துவமனையில் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில்தான் தற்போது ASIRT தனது சுயாதீன விசாரணையை ஆரம்பித்திருக்கின்றது. இதேவேளை இந்தியாவில் கொலை குற்றச்சாட்டை எதிர்கொண்டுள்ள பிரபல பிஸ்னோய் கும்பலினுடைய மூத்த உறுப்பினர் ஒருவரை தொடர்ந்து குடிவரவு தடுப்பு காவலிலேயே வைத்திருக்க கோரி பொது பாதுகாப்புத்துறை அமைச்சரின் வழக்கறிஞர்கள் பெடரல் நீதிமன்றத்தை அணுகி இருக்கின்றார்கள். இதேவேளை தன்னை நாடு கடத்தும் கனடிய அரசினுடைய முயற்சிகளை எதிர்த்த குறித்த நபர் தற்போது சட்ட போராட்டத்தை நடத்தி வருகிறார். இதற்கான விரிவான செய்திகள், விளக்கங்கள் உள்ளடக்கியதாக ஒரு தனி செய்தியை வெளியிட நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நேர்களே. அடுத்தடுத்த வீடியோக்களிலே அதை எதிர்பார்க்கலாம். அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், மெட்ரோ வான்கூவர் பகுதியிலே மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தல் வலையமைப்பை செயற்படுத்துவதாக கருதப்படுகின்ற முக்கிய கும்பல் தலைவன் ஒருவனுக்கு சொந்தமான 2 சொகுசு வீடுகளை பறிமுதல் செய்கின்ற சிவில் சட்ட நடவடிக்கையிலே பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாண அதிகாரிகள் இறங்கியிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. இந்த நடவடிக்கையானது போதைப் பொருள் கடத்தல் தொழிலே ஈடுபட்டிருக்கின்ற பலருக்கும் பெரும் அதிர்ச்சிகளை கொடுத்திருக்கின்றது.
அதேபோல பிரிட்டிஷ் கொலம்பியாவினுடைய வெஸ்டர்ன் பார் மற்றும் பெம்படன் பகுதிகளிலே காட்டுத்தீ கட்டுப்பாட்டை மீறி பரவி வருகிறது நேர்களே. பலத்த காற்று மற்றும் மின்னல் காரணமாக தீயை அணைக்கின்ற பணி பெரும் சவாலாக மாறியிருக்கின்றது. புரூன்ஸ்விக் மற்றும் ஐனஸ்லே தீ விபத்துகளால் பஸ்டம்பார் ரிசர்வ், நோர்த் பெண்ட் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கின்ற மக்கள் தற்போது பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். பிரேசர் கேனியன் பகுதியிலே நெடுஞ்சாலை 1 தற்போது முழுவதுமாக மூடப்பட்டிருக்கின்றது. அதே போல வடமேற்கு ஒன்டாரியோவிலே சுமார் 3,50,000 ஹெக்டேர் பரப்பளவிலே பரவி இருக்கின்ற மாபெரும் காட்டுத்தீயிலே சிக்கி நமைகோசி சகோன் எனப்படுகின்ற பழங்குடியின கிராமம் முற்றிலுமாக எரிந்து சாம்பலாகி இருக்கின்றது. இதேவேளை ஊர் மக்கள் படகுகள் மூலம் உயிர் தப்பினார்கள். நிலைமையை சமாளிக்க கெனடிய இராணுவத்தினுடைய உதவியை ஒன்டாரியோ அரசு கோரியிருக்கின்றது. மேலும் வடக்கு ஒன்டாரியோவிலே பல வீடுகள் தீக்கிரையாகி இருக்கின்றது. இந்த தீ விபத்துகளினால் ஏற்பட்ட கடுமையான புகைமூட்டம் தெற்கு ஒன்டாரியோ, டொராண்டோ, ஹாமில்டன் வரை பரவி காற்றின் தரத்தை மிகவும் அபாயகரமான நிலைமைக்கு மாற்றி இருக்கின்றது. அதே போல பிரிட்டிஷ் கொலம்பியாவினுடைய பெம்படன் நகருக்கு தெற்கே கட்டுக்கடங்காமல் பரவி வருகின்ற காட்டுத்தீ காரணமாக அப்பகுதியில் வசிக்கின்ற மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அவசர உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை பிரிட்டிஷ் கொலம்பியாவின் நியூ வெஸ்ட்மினிஸ்டரில் இருக்கின்ற ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்தினால் சுமார் 100 பேர் தங்கள் வீடுகளை இழந்து நடுத்தெருவுக்கு வந்திருக்கின்றார்கள். இந்த விபத்திலே 12 செல்ல பிராணிகளும் காணாமல் போயிருக்கின்றது. தீ விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்து தற்போது தீவிரமான விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. இதேவேளை கியூபெக் மாகாணத்திலே உண்ணிகள் மூலம் பரவுகின்ற அனோபிளாஸ்மோசிஸ் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை கடந்த ஆண்டு 2 மடங்காக அதிகரித்து 71 பேரை தொட்டிருக்கின்றது. இது இதுவரை இல்லாத மிக உயர்ந்த பாதிப்பு எண்ணிக்கை என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கோடை காலத்தில் உண்ணிகளிடம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்குமாறு பொது சுகாதாரத்துறை மீண்டும் அறிவுறுத்தி இருக்கின்றது. இதேவேளை நேர்களே, மோட்டார் வாகன பந்தய பிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைத்திருக்கின்றது. கனடாவின் மிகவும் பிரபலமான மற்றும் நாட்டின் ஒரே இண்டிகா ரேஸ் அடுத்த மாதம் டொரண்டோவிலே கோலாகலமாக தொடங்க இருக்கின்றது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை விழா ஏற்பாட்டாளர்கள் மகிழ்ச்சியுடன் வெளியிட்டிருக்கின்றார்கள். மேலும் இந்த மாபெரும் ரேஸ் போட்டிக்கான துல்லியமான இடம், தேதிகள் மற்றும் டிக்கெட் குறித்த விவரங்கள் விரைவில் பொதுவெளியிலே அறிவிக்கப்பட இருக்கின்றது. இதேவேளை நேர்களே, நியூ புரூன்ஸ்விக் மாகாணம் ஐரிஸ்டவுன் பகுதியிலே ரூட் 115 மற்றும் ஸ்கொச் செட்டில்மெண்ட் ரோட் சந்திப்பிலே புதன்கிழமை இரவு 11:49 மணி அளவிலே 2 வாகனங்கள் மோதிய விபத்திலே 44 வயதான மோட்டார் சைக்கிள் ஓட்டியொருவர் பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கின்றார். தெற்கு நோக்கி சென்ற வாகனம் ஒன்று ஸ்கொச் செட்டில்மெண்ட் ரோட்டில் திரும்ப முற்பட்ட போது வடக்கு நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் மீது மோதியதாக போலீசார் தெரிவித்தார்கள். உயிரிழந்தவர் செயின்ட் ஆண்டனி பகுதியைச் சேர்ந்தவர் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார். விபத்தை ஏற்படுத்திய காரின் ஓட்டுநரான 49 வயதான கொகாக்னே என்கின்ற பெண் மது போதையில் வாகனத்தை ஓட்டி மரணத்தை ஏற்படுத்திய குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டு மூச்சு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டார். தற்போது அவர் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். எனினும் விரைவில் அவர் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்படுவார் என்று நியூ புரூன்ஸ்விக் RCMP காவல்துறை தெரிவித்திருக்கின்றது. விபத்து குறித்து மேலதிக விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றது. இதேபோல மொன்ட்ரியலின் சவுத் சோர் பகுதியில் இருக்கின்ற லாங்குவேயிலே அமைந்திருக்கின்ற மொன்ட்ரியல் மெட்ரோபாலியன் விமான நிலையத்திலே கடந்த வியாழக்கிழமை பிற்பகல் 4 மணி அளவிலே செஸ்னா 177 கார்டினல் ரக சிறிய விமானம் ஒன்று தரையிறங்கும் போது விபத்துக்குள்ளாகியது. ரன்வே 24D6G இந்த விபத்து ஏற்பட்டது. விமானிக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டு அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். மீட்பு பணிகள் மற்றும் கட்டாய ஆய்வுகளுக்காக விமான நிலையத்தினுடைய ஓடுதளம் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கின்றது. இதனால் வணிக விமான சேவைகளில் சிறு தடங்கள் ஏற்பட்டது. மீட்பு பணிகள் மற்றும் கட்டாய ஆய்வுகளுக்காக விமான நிலையத்தினுடைய ஓடுதளம் தற்காலிகமாக மூடப்பட்டது. இதனால் வணிக விமான சேவைகளில் சிறு தடங்கல்கள் ஏற்பட்டது. பின்னர் மாலை 6:45 அளவிலே நிலைமைகள் சீரமைக்கப்பட்டு ஓடுதளம் மீண்டும் திறக்கப்பட்டது. இந்த விபத்து குறித்து கனடிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் TSP தீவிரமாக தகவல்களை திரட்டி வருகிறது. இத்துடன் இன்றைய நாளுக்கான கனடிய செய்திகளுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது. நேர்களே, தொடர்ச்சியாக செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி.